நீங்க இந்த பகுதி நீங்க மதுரை மாவட்டம் என்றாலே ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம். அதுவும் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக அளவில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, நம்முடைய இளஞ்சிங்கங்கள், இளம் வீரர்கள் காலை அடக்கக்கூடிய காட்சி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, வெளிநாட்டில் கூட பாராட்டப்படுகின்ற அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒரு புகழ்பெற்ற விளையாட்டா இருக்குது. இதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட அறிவிச்சவர் சொன்னார், அலங்காநல்லூர் என்று கருதுகிறேன். அந்த பகுதிக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உங்களுடைய அழைப்பை ஏற்று நேரடியாக வந்து முதல்ல அந்த கோயில் காளை என்று கருதுகிறேன், அந்த கோயில் காளையை அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில முதல் அவிழ்த்து விட்டு உங்களுக்கு புகழ் சேர்க்கப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டாக உருவாக்கி காட்டப்படும். அதே போல இந்த பகுதியிலே சோழவந்தான் வெற்றி மிக பெயர் பெற்றது. சோழவந்தான் வெற்றி என்று சொன்னாலே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது சொல்லியாச்சு, முதல்ல சொல்லிட்டு. ஆக பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, 2 ஜல்லிக்கட்டு தான் இந்த பகுதியில் இருக்குது. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். தெரியல, நீங்க அங்க பேசுறதுங்க காதல விழுல. ஆக நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தப்படும். ₹10 பாலாஜிக்கிறாரு. எங்களை விட உங்களை அதிகமா தெரிஞ்சிருக்கிறீங்க, பாராட்டலாம். இப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படி விழிப்புணர்வோடு இருந்தா தான் இந்த ஆட்சி வீழ்த்த முடியும். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. இந்த 6000 மதுக்கடைகள் என்ன பண்ணாங்கன்னா, எங்கெல்லாம் இந்த மது பாட்டில் அதிகமாக விற்குதோ அந்த பாரெல்லாம் திமுக காரரை எடுத்துக்கிட்டாங்க. சுமார் 2500 பார் நினைக்கிறேன். அவருடைய திமுக கட்சி சேர்ந்த ஒரு கம்பெனி அவர்களே எடுத்துக்கிட்டாங்க. பிறகு மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா ₹10 விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு பாட்டிலுக்கு ₹10 ஒரு நாளைக்கு 1.25 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு ₹10 1.5 கோடிக்கு 15 கோடி ஒரு நாளைக்கு இதில் மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. 30 நாளைக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி இந்த ₹10 விலை வச்சுதே இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதனாலதான் மத்திய அரசாங்கம் உடனடியாக இடி அனுப்பி அதுல என்னென்னலாம் முறைகேடு இருக்குது ஆய்வு செஞ்சு அவர்கள் சோதனை செய்த பொழுது சுமார் 1000 கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடப்பதை கண்டுபிடிச்சாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, பத்திரிகையில் வந்த செய்தி. முழுமையா விசாரிச்சா இந்த மதுபான நிதியில் மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்திருப்பாங்கன்னு பத்திரிகை செய்தி. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொள்ளையடித்தார்களோ அதெல்லாம் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.